வணக்கம். சற்று முன் 65 வயது ஓய்வூதியர்களுக்கு மாத பென்ஷன் ஜாக்பாட் அதிகரிப்பு 3 முக்கிய செய்திகள் வெளிவந்துள்ளது. இது குறித்த விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அரசு ஓய்வூதியர்களுக்கு 80 வயதிற்கு பிறகு கிடைக்கும் அதிகரித்த ஓய்வூதியத்தின் பலன்கள் 65 வயதிலிருந்தே கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு மீண்டும் பரிந்துரை ஒன்றை வைத்துள்ளது. இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லட்சக்கணக்கான ஓய்வூதியர்களுக்கு பெரிய அளவில் நிதி நிவாரணம் கிடைக்கும். 65 வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், வயது அடிப்படையிலான ஓய்வூதிய உயர்வு எவ்வாறு செயல்படுத்தப்படும், ஓய்வூதியர்கள் அதனுடைய நேரடி பலன்களை எவ்வாறு பெறுவார்கள், இந்த அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். ஓய்வூதியர்கள் வயதிற்கு ஏற்ப கூடுதல் ஓய்வூதிய உயர்வை அமல்படுத்துமாறு நாடாளுமன்ற குழு மத்திய அரசை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. தற்போது 80 வயதிற்கு பிறகுதான் 20% கூடுதல் ஓய்வூதியம் கிடைத்து வருகிறது. இது வயதிற்கு ஏற்ப அதிகரிப்பு செய்யப்பட்டு வருகிறது. புதிய திட்டத்தின்படி இந்த கூடுதல் ஓய்வூதிய பலன்கள் 65 வயதிலிருந்து தொடங்கக்கூடும். 65 வயதிற்கு பிறகு கூடுதல் ஓய்வூதியத்தை வழங்க தொடங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ஓய்வூதிய உயர்வு பின்வருமாறு இருக்கும். 65 வயதில் 5% கூடுதல் ஓய்வூதியமும், 70 வயதில் 10% கூடுதல் ஓய்வூதியமும், 75 வயதில் 15% கூடுதல் ஓய்வூதியமும், 80 வயதில் 20% கூடுதல் ஓய்வூதியமும். இது ஏற்கனவே அமலில் உள்ளது. கடந்த பல ஆண்டாக அரசு இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு வருவதாக நாடாளுமன்ற குழு கண்டறிந்தது. இது போன்ற பரிந்துரைகள் இதற்கு முன்பும் செய்யப்பட்டன. ஆனால் அரசு இதில் எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் வயதாகும் போது சரியான வயதில் நிதியுதவியை பெறக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை மறு பரிசீலனை செய்யுமாறு குழு அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த விதியானது ஏற்கனவே பல மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் மூத்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் ராஜஸ்தான் அரசும் இந்த கொள்கையினை அமல்படுத்தியுள்ளது. ஆனால் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு இன்னும் இந்த சலுகை அமல்படுத்தப்படவில்லை. சில மாநில அரசுகள் ஏற்கனவே இந்த விதியை அமல்படுத்தி இருப்பதால் மத்திய அரசும் இதை அமல்படுத்துவதற்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது. மூத்த குடிமக்கள் வயதாகும் போது மருத்துவம் மற்றும் பிற செலவுகளுக்கு அதிக பணம் தேவைப்பட்டு வருகிறது. முதியோருடைய நிதி பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் அரசு இந்த திட்டத்தை பரிசீலிக்கும் என்று நம்பப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மற்றும் இந்த குறைந்த வயதில் பென்ஷன் வழங்க தொடங்க வேண்டும் என்பது சார்ந்து கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.